சின்ன ஃபங்க்ஷன்னாலும் ஸ்டேஜ்லாம் நல்லா சூப்பரா போட்டிருக்காவ. மாப்பிள்ள பரவாயில்ல. ஐ, ஸ்டேஜ் டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸா? ஜூலிமா, என்னது மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டே இருக்கா? அக்காவை எங்க? அப்பா, ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களா, சூப்பரா இருக்குல்ல. எனக்கு இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சேர்ல கொஞ்சம் உட்காரலாமா? உட்காரலாம் மக்களே, இப்ப வேண்டாம். அக்கா கூட்டிட்டு வராங்கல்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு எவ்வளவு நேரம்னாலும் உட்கார்ந்துக்க என்ன? நான் எதுக்கு தெரியுமா கேட்டேன்ப்பா? இதுல நின்னு போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். நிறைய செல்ஃபி எடுக்கலாம், ஸ்டேட்டஸ் போடலாம். சரி மக்களே, இப்ப வேண்டாம். கீழே போய் நின்னு வந்தவங்களை கவனி, சரியா? அப்பா, அக்கா, அம்மா, நீங்க எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி ஒரு செல்ஃபி எடுத்துருவோம். சூப்பரா இருக்கும் ஸ்டேட்டஸ் போட. ஜூலி, பின்னாடி பாரு, அக்கா வாரா. எங்க இடிச்சிடாத, ஒதுங்கி நின்னு. ஜெசிகா, இவ்ளோ அழகா இருக்க தெரியுமா? அக்கா, உன் வயிறு இவ்ளோ பெருசா இருக்கு. ஜூலிமா, அக்காக்கு 9 மாசம் முடிஞ்சிட்டலாம், அதான் வயிறு இவ்வளோ பெருசா இருக்கு. அக்காவை இடிச்சிடாத, பார்த்து நின்று. சரி அத்தை. ஜூலி, நீ கீழே போய் தாம்பளத்தட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போ, அக்காவையும் கூட்டிட்டு வா. ஆமா, எதுக்கு இப்ப நீ இப்படி முழிக்க? போய் எடுத்துட்டு வா. போ, அக்காவையும் கூட்டிட்டு வா. போங்கப்பா, அம்மாவை எடுத்து தர சொல்லுங்க. நான் ஜெசி அக்கா கூட ஸ்டேஜ்லயே நிக்கேன். அப்பதான் எல்லா போட்டோலயும் என் ஃபேஸ் தெரியும். ஜூலிமா, அப்பா சொல்றாங்கல்ல, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக நேரம் ஆகிட்டே இருக்கு. நீ போய் தாம்பளத்தட்டை எடுத்துட்டு வந்து அக்கா பக்கத்துல நின்னுக்கோ. நீ நிக்காம யாரு நிப்பா? அத்தா, நீங்க எல்லாரும் சேர்ந்து நின்னுங்க, சரியா? ஜூலி, எனக்கும் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நீ அத்தானை கூட்டிட்டு நீயும் வா, என் பக்கத்துல நின்னு, சரியா? சரி. அம்மா, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரணுமா? தண்ணி தாகமா ஏதாவது இருந்தனா சொல்லிடுங்க. ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, உங்களுக்கு ஏதாவது தண்ணி ஏதாவது வேணுமா? ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, என்ன ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இல்லைம்மா, இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரிம்மா. அப்பாவுக்கு ஏதாவது வேணுனாலும் சொல்லுங்க, என்ன? சோனி, என்ன நீ தனியாகவே இருக்க? இந்த ஜெனி ஜூலியெல்லாம் உன் கூட இருக்க வேண்டியதுன்னா எங்கே போனாலுங்க 2 பேரும்? இல்லை ஆண்டி, 2 பேரும் அக்காவை பார்த்துட்டு வரேன்னு போனாங்க. சரிம்மா, நீயும் கூட போயிருக்க வேண்டியதானே? இல்லை ஆண்டி, ரொம்ப கூட்டமா இருக்கு. எனக்கு அங்கே போக ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் அவளை 2 பேர்த்தையும் பார்த்தேன்னா உன் பக்கத்தில் வந்து இருக்க சொல்கிறேன், என்ன? சரி ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பொண்ணு மேரி, எதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க? உட்காருங்க. லின்சிகா, ஓட்டு போட போகணுங்களாக்கா? ஆமாக்கா, அதான் நானும் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கேன். நீங்கள் ஃபங்க்ஷனே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது கல்யாண வீடாட்டி, நம்ம கொஞ்சம் பேர் வந்திருக்கோம், பிள்ளையை கூட்டிகிட்டு போனோம். ஒரு 10 நிமிஷத்தில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். அதனால உட்காருங்க. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், 4 முடி நிற்க மாட்டுக்கா. ஜூன், அம்மா வைங்க. சரி சரி, அதுக்கு நீயே அழுதுருவ போல. உங்க சைடு எல்லாரும் வளையல் போட்டுட்டாங்களா? ஆமா, எல்லாரும் போட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அம்மா, நான் இன்னும் அக்காளுக்கு வளையல் போடல. ஜூலிமா, அதெல்லாம் பெரிய ஆட்கள் தான் போடுவாங்கம்மா, நீலாம் போடக்கூடாது. ஜூலி, உனக்கு ஒருக்கா சொன்னா புரியாதா? பெரிய ஆட்கள் தான் போடுவாங்க. சத்தம் போடாம இரு, கீழே போய் உட்காரு போ. லின்சி, இதுல என்ன இருக்கு? அக்கா தானே, போட்டா போட்டுட்டு போறா. நம்ம வீடு, நம்ம ஃபங்க்ஷன், அவ அக்கா போட்டுட்டு போறா. இதுல என்ன இருக்கு? ஆமா, இதுல என்ன இருக்கு? எனக்கு போட ஆசையா இருக்கு, அதான் கேட்டேன். உடனே மூஞ்சி 7 முளத்துக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு சொல்லி கேட்க மாட்டா. போ, போய் போடு. நீங்க கோவத்துல சொல்றீங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஜூலிமா, அத்தை சொல்றல்ல, போய் போடு, ஒன்றும் இல்லை. போ, எதுலையும் இடிச்சிடாம வாங்கிடாம போய் போடு. சரி. ஜெசி, ஃபங்க்ஷன்ல ஓரளவு நல்லா முடிஞ்சிட்டு. இனி எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும். நீ ரெஸ்ட் ஏரியால உட்காந்துக்கோ, நான் அங்க சாப்பாடுலாம் பரிமாறிட்டு வரேன், சரியா? சரிங்க. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. ஜெனி கிட்ட அல்லது ஜூலி கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுத்து விட்டுறீங்களா? சரி ஜெசி, நான் தண்ணி கொடுத்து விடுறேன், நீ உட்காந்துக்கோ. சாப்பாடுலாம் பரவாயில்ல பத்தியா? நல்லா வச்சிருக்காங்கல்ல? ஆமாங்க, எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க. நம்ம பையன் கல்யாணத்துக்கும் எந்த சமையல்காரர்னு கேட்டு இவங்கள தான் கூப்பிடணும்.
ஆமாம்மா, நானும் மனசுக்குள்ள அதைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். டீச்சர் நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? உங்களை நான் பார்க்கவே இல்லை. நாங்க நல்லா இருக்கோம். நாங்க கொஞ்சம் வேலை இருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு இப்பதான் வந்தோம், அதான் உங்களை பார்க்கல. சரி டீச்சர். சார் சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். எல்லாம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நாங்க அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆமா, எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் சிக்கன் கிரேவி மட்டும் கொண்டு வர சொல்றீங்களா? சரி டீச்சர். தம்பி, சிக்கன் கிரேவி உங்ககிட்ட தானே இருக்கு. இந்த டேபிளுக்கு சிக்கன் கிரேவி வேணுமா? கொண்டு வை. இப்ப கொண்டு வரேன் சார். யாருக்கு மேடம் சிக்கன் கிரேவி வேணும்? தம்பி, எனக்கு தான் சிக்கன் கிரேவி வேணும், கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? மேடம், இங்க எல்லாமே பஃபே சிஸ்டம் தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க போய் எடுத்துக்கலாம், எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம். ஓ அப்படியா, நான் அதை கவனிக்கல. வேற எதுக்கு வாழை இலை தந்திருக்கீங்க? இல்ல மேடம், பாரம்பரியமா இருக்கட்டும்னு வாழை இலை வச்சிருக்காங்க. உங்களுக்கு அங்க நிறைய பிளேட் இருக்கு, நீங்க வேணுங்கிறத எடுத்துட்டு இதுல வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? நாங்க அதை கவனிக்கல. சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். மேடம், வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க. இல்ல தம்பி, சிக்கன் கிரேவி தான் வேணும், நாங்க போய் எடுத்துக்கிறோம். ஓகே மேடம். ஜூலி, இந்த Dress உங்க அக்காளுக்கு உனக்கு சேமாவா எடுத்தீங்க? ஜூலி, இந்த Dress ஜெஸ்ஸி அக்காளுக்கு உண்டு. 3 பேருக்கும் சேமா எடுத்தோம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ஜூலி. ஜெஸ்ஸி அக்கா போடல இந்த Dress, அவங்க saree தான் கட்டிருந்தாங்க. ஆமா ஸ்வீட்டி, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அக்கா saree தான் கட்டணுமா, அப்பதான் நல்லா இருக்குமா, அப்படி அம்மா சொன்னாங்க. ஜோசு, சாப்பிட இடத்துல போய் பாத்தியா? பந்தி எதுவும் பரிமாறணுமா? சஞ்சு, இங்க ஃபுல்லா பஃபே சிஸ்டம் தான். அப்படியா? பரவாயில்லையே, ஊர்லயே இப்ப பஃபே சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. என்ன? ஆமால, இப்ப பஃபே சிஸ்டம் எல்லா இடத்துலயும் ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. அப்படியா? ஓகே ஓகே, போய் சாப்பிட போமா? சோனி, வா நம்ம சாப்பிட போலாம், நேரம் ஆயிட்டு. ஜெனி, நான் வந்ததுல இருந்து இன்னும் ஜெஸ்ஸி அக்காவை பார்க்கவே இல்லை. அவங்க தப்பா நினைப்பாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடுவோமா? இல்ல சோனி, இன்னும் 1/2 மணி நேரத்துல சாப்பாடு முடிஞ்சிரும். இப்போ நம்ம அங்க போனோம்னா சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் இங்க வந்தோம்னா நல்லா இருக்காது. அதனால நம்ம சாப்பிட்டுட்டே ஜெஸ்ஸி அக்கா கிட்ட போலாம். ஓ அப்படியா, நீ சொல்லதும் சரிதான். சரி, நம்ம அப்ப சாப்பிட்டே போவோம். இல்ல வாங்க சாப்பிட்டு போலாம். ஜூலி, சாப்பிட வரியா? நாங்க சாப்பிட போறோம். வாரேன். ஸ்வீட்டி, வா. ஜெனி அக்கா சாப்பிட போறாங்க, நம்மளும் சாப்பிட போலாம். ஏய் ஜெனி, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. சோனி, எங்க அம்மா கூட்ட மாதிரி இருக்கு, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி ஜெனி. ஏமா பாத்து, ஏன் என்னாச்சு? அண்ணா, சாரி அண்ணா, தெரியாம இடிச்சிட்டேன். சரிம்மா, ஒண்ணும் இல்ல, பாத்து போ. இல்ல ஜோசு, யார்ல இருந்து பிள்ளை? ஆள் அழகா இருக்கா? இல்ல ஜோசு, யார்ல இருந்து பிள்ளை? ஆள் அழகா இருக்கா? இது ஜெஸ்ஸி அக்காவோட தங்கச்சிக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கேன். அப்படியா? சரி சரி, வா நம்மளும் சாப்பிட்டு போலாம்.